எல்லோருக்கும் என்னோட வணக்கங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி நீங்கள் டைம் எடுத்து இங்கே வந்ததுக்கு. அண்ட் உங்கள் எல்லாருக்கும் ப்ரீஃப் கிடச்சிருக்கும் எதனால இந்த ப்ரெஸ் மீட் வைக்கிறோம்னு. ஐ எம் டாக்டர் பிரியா செல்வராஜ், டைரக்டர் ஆஃப் ஜிஜி ஹாஸ்பிட்டல் சென்னை. இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஃபெமிலியாரிட்டி வேணும்னா நான் டாக்டர் கமலா செல்வராஜோட பொண்ணு, ஸ்ரீ ஜெமினி கணேசன் அவரோட பேத்தி. இப்போ நம்ம கேதர் பண்ணுறது வந்து அஃப்கோர்ஸ் என்னோட மவுண்ட் எவரெஸ்ட் சம்மிட் பற்றி. நிறைய பேர் சப்மிட் பண்ணுறாங்க எவ்ரி இயர், நிறைய இந்தியன்ஸ் நம்ம மவுண்ட்ஸ் எவரெஸ்ட் நோக்கி போகிறோம். பட் இதில் என்ன வித்தியாசம், இது என்ன ஸ்பெஷல்னால் அவங்களுக்கு அவங்களோட ஓன் அச்சீவ்மெண்ட் ஒன்று இருக்கும். அவங்க ஸ்டேட்டில் ஃபஸ்ட்டாக வந்திருக்கலாம், அவங்க சிட்டியில் அவங்க ஃபஸ்ட்டு சப்மிட்டராக இருக்கலாம், இல்லைனா ஏஜ் வைஸ் நம்ம பார்க்கும்போது 16 வயசு நிஷா என்னோட தான் இருந்தாங்க. ஸோ அதனால் அந்த விதத்தில் பார்க்கும்போது 50 வயசை தாண்டி ஒரு சம்மிட் இல்லை, பட் 2 சம்மிட் நம்ம 7 மாதம்குள்ளார நம்ம முடிச்சது தான் இதில் அச்சீவ்மெண்ட். ஃபஸ்ட்டு சம்மிட் வந்து மவுண்ட் மனஸ்லு செப்டம்பர் 2025 நான் அச்சீவ் பண்ணது. அண்ட் இப்போ மவுண்ட் எவரெஸ்ட் மே 27 10 AM சப்மிட் பண்ணேன். இதை வந்து நான் சில வார்த்தைகள் நான் யூஸ் பண்ண மாட்டேன். கான்குவெஸ்ட், கோல், இதெல்லாம் வந்து இதுக்கு ஈடுபாடு வராது. ஏன்னா நம்ம ஒரு மவுண்ட் 8000 மீட்டர் பீக் நம்ம கிளைம் பண்ணும்போது எனக்கு வந்து அது ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி, அது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜேர்னி. அது வந்து படிப்படியாக நான் அடி எடுத்து வச்சு அதுக்கு ட்ரைனிங் எடுத்து தான் அந்த லெவலுக்கு வர முடிஞ்சுது. அண்ட் ஏஜ் பற்றி பேசும்போது ட்ரெக்கிங்கிற வார்த்தை என் வாழ்க்கையில் வந்ததே 48 வயசில் தான். ஸோ 2021 நான் அந்த ஜேர்னியை ஆரம்பித்தேன். 2021 at the age of 48 ஆரம்பிச்சுட்டு இப்போ 52 இயர்ஸில் 2 8000 மீட்டர் பீக் முடிச்சிருக்கேன்னா அதுக்கு சில காரணங்கள் இருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் சப்போர்ட் சிஸ்டம் இல்லாமல் அதெல்லாம் அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து டிசிப்ளின், ட்ரைனிங், அதுக்கு உண்டான ஸ்கெடியூல், அண்ட் அதுக்கும் முன்னாடி எப்படி இந்த இன்ட்ரெஸ்ட், ஒரு ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட் எப்படி வந்து மவுண்டன்ஸை நோக்கி நம்ம போகிறோங்கிறது வந்து இட் வாஸ் அ பர்சனல் refuge. I took refuge in the mountains. That is, நம்ம மவுண்டன்ஸ் கிட்ட ஒரு மென்டல் ஹெல்த், ஒரு இமோஷனல் ஹெல்த் கரைப்பிடிக்கிறதுக்கு நம்ம போனோம். அண்ட் இட் ஹேப்பன்ட் இன் த பீக் போஸ்ட் கோவிட் டைம்ஸ். 2020 2021 எனக்கு ரொம்ப கடினமான வருடங்கள். அதில் எங்கள் அப்பாவை நான் தொலைச்சேன் கோவிடுக்கு. அதுக்கப்புறம் சரி எதையாவது ஒரு டிசிப்ளின், ஒரு சேலஞ்சு நம்ம எடுத்துக்கிட்டு ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த்துக்கு நம்ம நோக்கி போகும்போது மவுண்டன்ஸ் தான் எனக்கு வழியை காமிச்சுது. ஸோ அப்படி ஆரம்பித்த ஒரு ஜேர்னி எப்படி இவ்வளோ தூரம் ப்ரோக்ரஸ் ஆச்சுன்னா, ஒரு பீக் நம்ம கிளைம் பண்ணிட்டு ஒரு மாற்றத்தோட, ஒரு மனநிலை மாற்றங்கள், நம்மளோட ஹேபிட்ஸில் மாற்றம், ஒரு மினிமலிஸ்டிக் லைஃப் ஸ்டைலில் கரைப்பிடிச்சு போகும்போது இட் பிகம்ஸ் அ ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி. அண்ட் ஒரு பீக் முடிக்கும் போது அடுத்தது என்ன இன்னும் நம்மளை சேலஞ்ச் பண்ணி நம்ம போகணும்னு யோசிக்கும் போது டெக்னிக்கல் ட்ரைனிங் வர ஆரம்பிச்சுது. ஸோ டெக்னிக்கல் ட்ரைனிங் வந்து 6000 to 7000 மீட்டர் பீக்கில் தருவாங்க. ஸோ நான் போன கம்பெனி வந்து எனக்கு டெக்னிக்கல் ட்ரைனிங் கொடுத்து அதுக்கப்புறம் தான் 8000 மீட்டருக்கு குவாலிஃபை ஆகணும். பட் இதெல்லாம் முன்னாடி எப்படி ஒரு டாக்டருக்கு இது ஸ்கெடியூலில் போட்டு வேலையை விட்டுட்டு எப்படி ட்ரைனிங், உடல் பயிற்சி எப்படி எடுத்தோம்னா, தி என்டையர் கிரெடிட் கோஸ் டு மை கோச் டாக்டர் சுகப்பிரதீப் என்னோட உட்காந்துட்டு இருக்காங்க. நான் பேசி முடிச்சதுக்கப்புறம், நான் வீடியோ காமிச்சதுக்கப்புறம் டாக்டர் சுகப்பிரதீப் வந்து எப்படி எனக்கு ஒரு 50-year-old ட்ரைனிங் கொடுத்து மவுண்ட் எவரெஸ்ட்டை கிளைம் பண்ண வச்சாங்கன்னு அவங்க ஒரு ப்ரீஃப் கொடுப்பாங்க. ஸோ இப்போ நான் ஒரு வீடியோ த்ரோ காமிக்கிறேன். அதில் உங்களுக்கு என்னெல்லாம் அந்த கிளைம்பில் இன்வால்வ் ஆச்சு. ஒரு மவுண்ட் எவரெஸ்ட் போகிறோம், டாலஸ்ட் பீக் இன் த வேர்ல்டு. பட் அது தவிர 13 பீக்குங்க இருக்குது. அதில் இன்னொன்று நான் மனசுலன்னு முடிச்சிருக்கேன். அதெல்லாம் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி ஒரு கிளைம், அந்த ஹோல் ஆம்பியன்ஸ் எப்படி இருக்கும், அட்மாஸ்பியர் எப்படி இருக்குங்கிறத அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருங்க. ஒரு நிமிஷம், அப்போ புரியும். எவரெஸ்ட் ஜேர்னி வந்து 45 நாள் எடுக்குது. இந்த சீசனில் வந்து நிறைய சேலஞ்சஸ் எல்லா கிளைம்பர்ஸும் ஃபேஸ் பண்ணது. அந்த கும்பு ஐஸ்ஃபால் ரீஜன், விச் இஸ் த மோஸ்ட் டேஞ்சரஸ் போர்ஷன் ஆஃப் எவரெஸ்ட், வந்து அன்ஸ்டேபிளாக இருந்தது.
செராக்ஸ் விழுற மாதிரி இருந்தது. ஸோ அந்த ஐஸ்ஃபால் டாக்டர்ஸ் இன்னும் கொஞ்சம் தள்ளி போடணும்னு சொல்லிட்டு நாங்கள் தான் லாஸ்ட் பீப்புள் ஆன் த மவுண்டன். நாங்கள் 12 பேரும் எங்கள் கம்பெனிலேருந்து ப்ளஸ் ஒரு 50க்கு கம்மியாக தான் நாங்கள் ஷேர்பாஸ் அண்ட் கிளைம்பர்ஸ் மொத்தமாகவே இருந்தோம் on May 27th. ஏன்னா May 28 நாங்கள் டிசென்ட் பண்ணணும். May 29 ஹிமாலயாஸ் இஸ் க்ளோஸ்ட், எவரெஸ்ட் இஸ் க்ளோஸ்ட் ஃபார் பப்ளிக் அண்ட் கிளைம்பிங். ஸோ அதனால் அந்த ஒரு அர்ஜென்சியில் அண்ட் லாஸ்ட் 2 டேஸில் நிறைய விண்ட் ஸ்டார்மை மீறியும் சம்மிட் எப்படியோ நாங்கள் கரை பிடிச்சோம். ஸோ இட் வாஸ் அ சேலஞ்ச். அண்ட் டிசென்ட்டில் நாங்கள் வரும்போது அகெயின் கும்பு ஐஸ்ஃபால் ரீஜனை ஃபுல்லாக நைட்டில் தான் நாங்கள் கடந்து வந்தோம். அப்போ எனக்கு ஒரு சம்பவம், அந்த க்ரெவாஸ்னு நீங்கள் லேடர் போட்டு க்ராஸ் பண்ணுறத பார்த்துருப்பீங்க. அந்த லேடர்ஸ் எல்லாம் சில இடத்துல இருக்கும், சில இடத்துல இல்லாமல் இருக்கும். அப்போ அது இல்லாத இடத்துல நாங்கள் க்ராஸ் பண்ணும்போது நான் ஆக்சுவலி உள்ளே விழுந்து அடிக்காயெல்லாம் வந்தது. பட் எது என்னை உயிரை காப்பாற்றுச்சுன்னா என்னோட டெக்னிக்கல் ட்ரைனிங், என்னோட கைடு சேஃப்டி ரோப் எப்போதுமே போட்டுட்டு தான் கரை தாண்டணும், எப்போதுமே அதை மறந்துடக்கூடாதுன்னு சொன்னதால சேஃப்டி ரோப் தான் என்னோட உயிரை காப்பாற்றுச்சு. ஸோ இவ்வளோ சேலஞ்சஸ் நம்ம ஃபேஸ் பண்ணி நம்ம கேள்வி கேட்கலாம், ஏன் நல்லா இருக்குது வாழ்க்கை, ஏன் உயிரை இப்படி லைனில் வச்சு இவ்வளோ கஷ்டப்பட்டு மலை ஏறணும்னு. பட் நீங்கள் ஒன்ஸ் மலைக்கு போய் பார்த்துட்டு வாங்க, அது எப்படி உங்களோட ஹோல் லைஃப்பை மாற்றுங்கிறத உங்களுக்கே புரிய வரும். நம்ம இந்த மாதிரி சேலஞ்சஸ்லாம் பார்த்துட்டு நம்ம திரும்பி வரும்போது நம்மளோட ஆர்டினரி டே டு டே வாழ்க்கை என்னடா இதுலையா இவ்வளோ கான்ஃப்ளிக்ட், இதுலையா இவ்வளோ ஒரு நஷ்டம், இதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுன்னு நம்ம யோசிச்சுட்டு கொஞ்சம் மன திருப்தியோடு நம்ம வாழ்க்கையை வாழற மாதிரி பார்ப்போம் யூஷுவல். அது என்னோட ஃபீலிங், என்னோட ஹோல் ஐடியாஸ். பட் மவுண்டன்ஸ் நிஜமாகவே நம்மளை அதுதான் கான்கர் பண்ணது தவிர நம்ம மவுண்டன்ஸ் எப்போதுமே கான்கர் பண்ணுறதுக்குன்னு நினைக்கக்கூடாது. நினச்சா உயிரை பறிச்சிடும் ஒரே நிமிஷத்தில். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம உச்சியில் நிற்கும்போது நம்மளுக்கு அது கோல் அட்டைன் பண்ணிட்டோங்கிற ஒரு ஜஸ்டோட நம்ம அதை ஒரு சாங்டம் ஒரு கோவிலுக்கு போனால் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஷேர்பாஸும் நம்ம இந்தியன்ஸ்க்கு தானே அந்த பண்பாடு இருக்கும். ஃபஸ்ட்டு நாங்கள் வணங்குவோம், வணங்கிட்டு தான் மற்றதெல்லாம் வெற்றியை கொண்டாடுறதோ, இல்லை அது வெற்றின்னு நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா அது வெற்றியை கொண்டாடுறதோ, இல்லை நம்மளை உயிரோட கூப்பிட்டு என்ன காமிக்க வச்சுட்டியே, ரூஃப் ஆஃப் த வேர்ல்டுக்கு காமிக்கிறியேன்னு சாகர் மாதா கூட பிளெஸ்ஸிங்ஸை வாங்கிட்டு தான் நம்ம இறங்குவோம் ஆக்சுவலி. அண்ட் உயிரோட வந்துட்டோம்னா த மவுண்டன் ஹஸ் ஸ்பேர்ட் யூ, த மவுண்டன் ஹஸ் பிளெஸ்ட் யூன்னு அர்த்தம். ஸோ அங்கே என்னோட ஆசை என்னென்னா அந்த பீக்கில் ஜிஜி ஃபர்டிலிட்டி ரிசர்ச் ஃபவுண்டேஷனை லான்ச் பண்ணணும். இட்ஸ் அன் என்ஜிஓ ஃபார் ஆன்கோ ஃபர்டிலிட்டி, தட் இஸ் கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு குழந்தை கொடுக்குற மாதிரி ஒரு என்ஜிஓ, அவங்கள மானிட்டரி எக்கனாமிக்காக ஹெல்ப் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த ஃப்ளாகை நான் அன்ஃபோல்ட் பண்ணும்போது தான் என்னோடய பிளெஸ்ஸிங்ஸ், சாகர் மாதாலேருந்து பிளெஸ்ஸிங்ஸ் கிடைச்ச மாதிரி எனக்கு ஃபீலிங். ஸோ அது எனக்கு ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. ஸோ தட் வாஸ் த எய்ம் அண்ட் இன்டென்ஷன். நீங்கள் கேள்வி ஏதாவது இருந்தால் கேட்கலாம். பட் டாக்டர் சுகப்பிரதீப் எப்படி ஒரு 50-year-old ட்ரெயின் பண்ணீங்கன்னு யூ கேன் கிவ் அ ப்ரீஃப். ஓகே, ஃபஸ்ட்டு இது என்னென்னா இன்னும் கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணுறதுக்கு, நம்ம சவுத் இந்தியாவிலேருந்து ஃபஸ்ட்டு உமன் above age 50 டு சம்மிட் மவுண்ட் எவரெஸ்ட் மேம் தான். ஸோ அது எப்படி பண்ணதுன்னா, இட்ஸ் அ 4 years ப்ராசஸ். ஃபஸ்ட்டு மேம் என்னை பார்க்கும்போது அவங்களுக்கு நான் ஒரு ப்ரொஃபஷனல் அத்லீட், அவங்களுக்கும் அந்த அத்லீட் மாதிரி ட்ரைனிங் பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு விஷயம் இருந்துச்சு. ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ணது தான். அப்படியே ஒரு ஃபேஸாக ஒரு 6 months ஒன்ஸ் அத்லீட் எப்படி ட்ரெயின் பண்ணுவாங்களோ, நான் என்டியூரன்ஸு, அப்புறம் எக்ஸ்ப்ளோசிவ் ட்ரைனிங், அவங்க ஏஜுக்கு எது சூட்டாக இருக்குமோ அந்த மாதிரி நான் 6 months ஒன்ஸ் மாற்றிட்டே இருந்தேன். அப்போது ஒரு இயராக ஃபஸ்ட்டு நான் டார்கெட் பண்ணது இவங்க ஏதோ அச்சீவ் பண்ணணும்னு சொன்னாங்க. அப்போ பவர் லிஃப்டிங் இல்லை அந்த மாஸ்டர்ஸ் காம்படிஷன் அந்த மாதிரி பண்ண வைக்கலாம்னு நினச்சிட்டு, அப்போது இந்த மாதிரி மவுண்டைன் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தபோது ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு பேஸ் லெவலாக ஃபஸ்ட்டு கிளிமாஞ்சாரோ ஃபஸ்ட் இயர், அப்புறம் லோபுச்சே பேஸ் கேம்ப் அண்ட் லோபுச்சே ஈஸ்ட்னு சொல்லிட்டு, அப்புறம் மான்ஸ்லூ, அது கொஞ்சம் டஃப். அது நான் அவங்க ட்ரெயின் பண்ணதில் அதுதான் கொஞ்சம் எனக்கு டஃப்பாக இருந்துச்சு, சேலஞ்சிங்காக இருந்துச்சு. பட் அவங்க மான்ஸ்லூ பண்ணும்போது அவங்க ஈஸியாக பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஸோ அந்த ரிவ்யூஸை வச்சு நம்ம டேரெக்டாக மவுண்ட் எவரெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு காலில் பண்ணுறது தான் எல்லாமே. பட் அவங்க ஏஜுக்கு ஏற்ற மாதிரி நீஸை ஸ்ட்ரென்த் பண்ணுறது,
ஹிப் ஸ்ட்ரென்த்து, கோர் ஸ்ட்ரென்த்து. இந்த 4 இயர்ஸில் அவங்க ஒரு வாட்டி கூட இன்ஜுரி ஆகலை, ஒரு இன்ஜுரி கூட கிடையாது. ஸோ ட்ரை பண்ணோம், அது நம்ம ட்ரை தான் பண்ணுவோம், அது தானாக நடக்கும். அது நடந்து அவங்க முடிச்சுட்டு வந்திருக்காங்க. பட் இட்ஸ் a வெரி டஃப் ப்ராசஸ். ஏன்னா இந்த வாட்டி நீங்கள் போய் செக் பண்ணிங்கன்னா தெரியும், இந்த வாட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு 2 பேர் இறந்துட்டாங்க. அந்த மவுண்டன்ஸ் வந்து நம்ம சொல்ல முடியாது. அது பண்ணும்போது ஒரு 2-3 பீப்புள் நியூஸ் வருது, இந்த மாதிரி அவலான்ச்சில் மாட்டி இறந்துடுறாங்க, அங்கே ஹை ஆல்டிடியூட் சிக்னஸ் வந்து இறந்துடுறாங்க அப்படின்ட்டு. ஸோ இட்ஸ் அ சேலஞ்ச். அண்ட் அதை முடிச்சுட்டு நம்ம வரும்போது we have to take the appreciation of whatever it is. And she is the first woman to do from our place who reached Mount Everest. Training is complicated, but age related எனக்கு தெரியும் என்ன பண்ணணும், அக்யூரேட்டாக தெரியும். அந்த ஏஜுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இன்ஜுரி பண்ணி. அண்ட் ஐம் ஆல்சோ, நான் வந்து மார்ஷியல் ஆர்ட்ஸ் ட்ரெயின் பண்ணுறேன். அவங்களையும் மார்ஷியல் ஆர்ட்ஸ் ட்ரெயின் பண்ண வச்சு அந்த என்டூரன்ஸ் ஹார்ட் பீட்லாம் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணணும், அதுக்கு மவுண்டனுக்கு ஏற்ற மாதிரி பண்ணி. அண்ட் அவங்க பண்ண கம்பெனியும் கொஞ்சம் நல்லா சப்போர்ட் பண்ணி எல்லாமே இட்ஸ் லைக் எல்லாமே அமைஞ்ச மாதிரி தான், இது கரெக்டாக அமைஞ்சு. அண்ட் இட் கேம் வெல். ஸோ பர் டே வந்து இட் கேன் அந்த கேம்ப். ஸோ எவரெஸ்ட் பேஸ் கேம்ப் நாங்கள் ஃபஸ்ட்டு 8 நாள் ஆகிடும். ஃப்ரம் காட்மாண்டு எவரெஸ்ட் பேஸ் கேம்ப் ஃபஸ்ட்டு ரீச் பண்ணணும். எவரெஸ்ட் பேஸ் கேம்பில் என்ன ஆகும், ஒரு 2 days ரெஸ்ட் கொடுத்துட்டு டெக்னிக்கல் ட்ரைனிங் ஆரம்பிப்பாங்க கும்பு ஐஸ் ஃபாலில். அப்போ வந்து ஹார்னஸ் யூஸ் பண்ணி ரோப்ஸ் கிளைம் பண்ணுறது, டிசென்ட் பண்ணுறது, பிலே டிவைஸ் யூஸ் பண்ணுறது, க்ரெவாஸ் கிராசிங், லேடர் கிராசிங், இதெல்லாம் ட்ரைனிங் நடக்கும். அதுக்கப்புறம் திருப்பி ரெஸ்ட் கொடுத்துட்டு அக்கம் பக்கம் இருக்கிற பீக்கு கிளைம் பண்ண வைப்பாங்க. ஸோ புமோரி பீக்னு ஒரு ஹைக் இருந்தது, அதை ஹைக் பண்ண வச்சாங்க அந்த மவுண்டனை. அதுக்கப்புறம் ரொட்டேஷன்ஸ் ஆரம்பிக்கும். ஸோ இப்படி தான் போகும். ஸோ ஈச் ஒன் ஸ்டாமினா வேறு, என்டியூரன்ஸ் வேறு, எக்ஸ்பீரியன்ஸ் வேறு. யங்ஸ்டர்ஸ் இருப்பாங்க, மவுண்டனியர்ஸ் ஏற்கனவே நிறைய மவுண்டன்ஸ் பண்ணவங்க. இது ஒரு அவங்க கோல் 14 பீக்ஸை முடிக்கணும்னு, ஆக்சிஜன் இல்லாமல் ஆக்சிஜனோட இந்த மாதிரிலாம் இருப்பாங்க. ஸோ அவங்கள கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு ஷேர்பாஸ் அண்ட் கைட்ஸ் என்ன சொல்லி கொடுப்பாங்கன்னா, நீங்கள் ஃபிட்னஸ் ஸ்கெடியூலை முடிச்சுட்டு தான் வந்திருக்கீங்க, நீங்கள் நல்லா தான் இருப்பீங்க, உங்களோட பேஸுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் நீங்கள் நடக்கலான்னு. ஸோ ஒரு ஆளுக்கு 8-9 hours எடுத்ததுன்னா ஒரு கேம்புக்கு மூவ் பண்ணுறதுக்கு எனக்கு அது வந்து 10 hours எடுக்கலாம், 12 hours எடுக்கலாம். பட் அந்த குறிப்பிட்ட டைம் ஃப்ரேமோட நான் போய் சேரணும், அவ்வளோதான். தட் வாஸ் தி ஒன்லி எக்ஸ்பெக்டேஷன். அண்ட் ஸோ டெக்னிக்கல் ட்ரைனிங்க்கு அப்புறம் கேம்ப் ரொட்டேஷன்ஸ் வந்து யூ ஹேவ் பேஸ் கேம்ப் டு கேம்ப் 1, கேம்ப் 1 டு கேம்ப் 2, கேம்ப் 3, கேம்ப் 4. கேம்ப் 4லேருந்து தான் நாங்கள் சமிட் புஷ், தட் இஸ் உச்சிக்கு போகிற பிளானே இருக்கும். நைட்டில் தான் ஆரம்பிப்போம், எல்லா சமிட் கிளைம்ஸும் நைட்டில் தான். ஸோ பர் டே வாக்கிங் கேன் பி 8-9 hours, 10 hours, 12 hours, 13 hours also. And my final summit, I took 12 to 13 hours. Whole night walking, whole night climbing, 12 to 13 hours to reach at 10 a.m. ஏன்னா ஒரு பேஷனுக்கோ ஒரு நியூவாக ஏதாவது நீங்கள் கற்றுக்கணும், ஒரு மவுண்டனியரிங், ராக் கிளைம்பிங், சர்ஃபிங், ஸ்கை டைவிங், ஏதாவது ஒரு அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸோ ஒரு பேஷனோ உங்களுக்கு முன்ன இருந்திருக்கு. முன்ன டைம் இல்லை, படிப்பு, ஃபேமிலி, அப்புறம் ஹாஸ்பிட்டல், இதுலேயே வாழ்க்கை கடந்துடணும். அப்போ ஃபைனான்சஸும் இருக்காது. ஸோ இப்போ நம்மளுக்கு வரும்போது நம்ம ஒரு ஃபிட்னஸ் என்தூசியாஸ்டாக இருந்துட்டு நம்ம நல்லபடியாக ஒரு ஹெல்தி வாழ்க்கை லீட் பண்ணும்போது there is no restriction where age is concerned ஒரு விழிப்புணர்வு. There is no restriction for your passion or goal or எதையும் ஒரு வாழ்க்கையில் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கணும்னு தோன்றதுக்கு there is no restriction. பட் அதுக்கு உண்டான சப்போர்ட் சிஸ்டம் இருக்கணும், அதுக்கு உண்டான ட்ரைனிங்கில் நீங்கள் கரெக்டாக ஈடுபாடு இருக்கணும், சின்சியராக இருக்கணும். ஸோ திஸ் இஸ் த தாட் ப்ராசஸ் தட் தெர் இஸ், இஃப் த யங்கஸ்ட் கேன் டூ, ஸோ கேன் தி ஓல்டஸ்ட். சார் இவங்களை பண்ண வைக்கிறதுக்கு ரீசன் வந்து ஏஜ் ஃபேக்டர். இவங்க பண்ணாங்கன்னா நாளைக்கு இவங்களை பார்த்துட்டு ஈவன் யங்ஸ்டர்ஸ். இப்போ என் பேஷண்ட்ஸே நிறைய பேர், மேடம் நானும் ஏறணும், எனக்கும் இந்த ஆர்வம் இருக்கு, எனக்கும். ஏன் எனக்கு மருத்துவ தொழில நான் பண்ணலையா சாதனை? பண்ணியிருக்கேன்.
சும்மா கேலி பண்ணுறவங்கள. பட் அதுதான் எனக்கே தெரியலையே. எனக்கு நிறையா தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. சார் சொல்கிற மாதிரி மார்ஷியல் ஆர்ட்ஸ்லேயும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஏன் ஒரு ரிங்கில் இறங்கி ஒரு ஃபைட் கூட பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. பட் அதுக்கு நம்மளுக்கு அந்த லெவலுக்கு போகிறதுக்கு நம்ம எவ்வளோ தூரம் ஹார்ட் ஒர்க் பண்ணுறோமோ அதில் தான் அடங்கியிருக்கு எல்லாமே. தெர் இஸ் நத்திங் ரெஸ்ட்ரிக்டிங் யூ. அதுக்கு உண்டான டைமை உண்டாக்கணும், அதுக்கு உண்டான ஃபைனான்சஸ் நீங்களாக தான் ஏர்ன் பண்ணி வரணும். அதெல்லாம் இந்த வயசில் தான் பண்ண முடியும். இதே 20s நான் போய் மவுண்டன் ஏற போகிறேன், எனக்கு ஃபைனான்ஸ் கொடுங்க, நான் படிப்பை விட்டு அதுக்கு போகிறேன்னு சொன்னால் அப்பா அம்மா ஒத்துப்பாங்களா? ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ நம்மளுக்கு எப்போ அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குதோ தெர் இஸ் நோ ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலி லோபோச்சே ஈஸ்ட் நான் பண்ணும்போது நான் ஆக்சுவலி சொல்லியிருந்தேன் அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி, வெரி ஃபியூ பீப்புள் ஃப்ரம் த சவுத் லோபோச்சே ஈஸ்ட் பண்ணுவாங்க. இட் இஸ் ஒன்லி 6119 meters. ஆனாலும் அது ஒரு டெக்னிக்கல் கிளைம். அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டெக்னிக்கல் கிளைம். அண்ட் அது கவர் ஆயிடுச்சு. பட் அதை சொல்கிறேன் தட் ஃப்ரம் த சவுத் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏஜ் வைஸோ இல்லை டபுள் சமிட் இந்த மாதிரி வித்தின் அ ஷார்ட் டைம் பண்ணுறதுலையும் நான் சாதனை உருவாக்கணும்னு போகலை, பண்ணிட்டு வந்துட்டு தான் ரியலைசேஷன், இதை பண்ணியிருக்கோம், இதை இவ்வளோ சீக்கிரமாக நம்ம பண்ணியிருக்கோமேங்கிற அந்த தாட்டும் எனக்கு வரல. இப்போ தான் நான் கேல்குலேட் பண்ணி பார்க்குறேன், வித்தின் 7 months மனசு செப்டம்பர்னா இப்போ நம்ம இதை கிளைம் பண்ணியிருக்கோமே, இட்ஸ் அ ஷார்ட் பீரியட் அப்படின்னு. இப்ப நீங்க கேட்டீங்கல்ல வேற என்ன சாதனைன்னு, இத பாருங்க. நாங்க வெறும் இதே சி லெவல்ல டெரெயின்ல வெறும் வீட்ல இருக்கிற ஜிம் எக்யூப்மெண்ட் என்ன இருக்கும் அதுதான் ஆக்சுவலி ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. அதனால எப்படி ட்ரைனிங் பண்ணோம்னா கொஞ்சம் ஆல்டர் பண்ணி நம்மளோட பாலம் இருக்குல்ல, பிரிட்ஜஸ், இவங்களோட ஹாஸ்பிட்டல் ரேம்ப்பு, அப்புறமா கொஞ்சம் அந்த ஸ்லாண்ட் போர்டு, ஒரு போர்டு இருக்குது ஸ்லாண்ட் போர்டு. ஏன்னா மழையில் உங்களுக்கு கால் வைக்க முடியாது. அதை பர்டிகுலராக வாங்கி போர்ட் ட்ரைனிங் கொஞ்சம் போரிங்காக இருக்கும். பட் அதை ரிப்பீட்டடாக பண்ணிகிட்டே இருக்கணும். அது எக்ஸ்பென்சிவ் கிடையாது. ஆனால் ஃபெசிலிட்டிஸ் இல்லை. பட் நம்மளா ஃபார்முலேட் பண்ணணும். அதுதான் எனக்கு கிரெடிட் கொடுக்குறேன். ஏன்னா நான் வீட்டில் இருக்கிற படிக்கட்டு, ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ரேம்ப், வேலைக்கு போறதுக்கு முன்னாடி அந்த எக்ஸசைஸ் பண்ணி முடிச்சு ரவுண்ட்ஸ் பண்ணிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து நமக்கு ஹை ஆல்டிடியூட் கிடையாது. அதனால ஹை ஆல்டிடியூட்னால இவங்க நான் மார்ஷியல் ஆர்ட்ஸ் பண்ண வச்சேன். ஏன்னா மார்ஷியல் ஆர்ட்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஷார்ட் பர்ஸ்ட் கார்டியோ ஹார்ட் கொஞ்சம் ஃபாஸ்டா ஒர்க் ஆகும். ஸோ அந்த மாதிரி எக்ஸ்ப்ளோசிவ் கிக்ஸ் அந்த மாதிரி ட்ரைனிங்ல ஒரு கால்குலேஷன்ல பண்ணது தான். நம்ம கிட்ட ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே சி லெவல். மற்றவங்க எல்லாரும் எவரெஸ்ட் போறேன்னு சொல்லிட்டு லே லடாக் போய் ட்ரைனிங் எடுத்தாங்க. மற்ற ஐ திங்க் பெங்களூர், மைசூர்ல there is some mountaineering clubs and முக்கியமா என்ன பண்ண இந்த வாட்டினா பிரெத் ஒர்க். இவங்க நிறைய பிரெத் ஒர்க் இந்த வாட்டி மவுண்ட் எவரெஸ்ட் கொஞ்சம் பீக் அதிகம்னால இந்த பர்டிகுலர் ட்ரைனிங் நிறைய பிரெத் ஒர்க், அந்த மூச்சு ஹோல்ட் பண்ணிட்டு கொஞ்சம் பாக்ஸ் பிரீத்திங் மாதிரி விடுங்க, அதுவே ஒரு ட்ரைனிங்கா பண்ணிட்டு இருந்தோம் ஒரு 6 months இந்த வாட்டி. அந்த மாதிரி நிறைய ஸ்பெசிஃபிக்கா பண்ணும்போது அது அவங்களுக்கு சூட் ஆயிடுச்சு. ஸோ ஐ டென்ட் ஹேவ் டு மிஸ் ஒர்க். லாஸ்ட் டே வரைக்கும் ஒர்க் பண்ண நல்லா முடிஞ்சுது. எங்கேயுமே போக தேவையில்லை ட்ரைனிங்க்கு. வெறும் வீடும் ஹாஸ்பிட்டலுக்கும் மத்தியில் we finished everything. Yeah, I think that's அந்த சென்ட் தாமஸ் மவுண்ட் கூட எனக்கு போக டைம் கிடையாது பிஃபோர் இது. ஏன்னா நான் 30 days இல்லாததுனால ஒர்க்ல நல்லா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணாங்க, நல்லா வேலையிலேயே ஈடுபாடாக இருந்துட்டேன். பட் நீங்கள் சொல்கிற பாயிண்ட் நான் சொல்கிறேன், இவங்க சொல்கிற எல்லாமே இஸ் ஆக்சுவலி டெக்னிக்கலி சவுண்டு. ஏன்னா எக்ஸ்ப்ளோசிவ் கார்டியாக் ஆக்டிவிட்டி வேணும். அதுக்கு உண்டான வெயிட்டட் வெஸ்ட்டும் நம்ம போட்டுட்டு பண்ணோம், ரன்னிங் பண்ணோம். இட்ஸ் a clean planning. It was very நான் ரொம்ப அக்யூரேட்டா இருந்தேன். இது இப்படி தான் பண்ணணும், இப்படி பண்ணா அது ஒர்க் அவுட் ஆகும். அது இவங்க 7 months முன்னாடி மான்ஸ்டர் பண்ணாங்க. ஸோ 7 months முன்னாடி மான்ஸ்டர் பண்ணும்போது அதுதான் எனக்கு டஃப்பாக இருந்துச்சு. மவுண்ட் எவரெஸ்ட் ஆக்சுவலி நான் இன்னும் கொஞ்சம் அதை பெட்டர் தான் ஆக்கினேன். ஸோ பிளான் இருந்துச்சு, அது அப்படி அதான் க்ளீன் பிளான் பண்ணி தான் பண்ணது, சும்மா பண்ணல. அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அண்ட் த மோஸ்ட் பவர்ஃபுல் திங் லெட் மீ டெல் யூ, எங்க பேட்ச்ல 2 பேர் தான் திரும்பி இறங்கிட்டாங்க. எல்லாமே மைண்ட் கேம். இட்ஸ் அ ஹெவி டியூட்டி மைண்ட் கேம் மவுண்டனியரிங்ல. அந்த மைண்டு நம்மளுக்கு ஒத்துழைக்கலைன்னா நம்ம நல்லா இருந்தாலும் அந்த அடுத்த ஸ்டெப் வைக்க முடியாது. அது சொல்லிடும், திரும்பு
இது செட் ஆகாது நம்மளுக்குன்னு. எப்போ நம்ம உடலே நிஜமாவே பாதிப்புல இருக்கோம் அப்போ திரும்பி வரவங்க புத்திசாலி தான். ஏன்னா நீங்க திரும்பி வராம அதை அச்சீவ் பண்ணோம், அங்க போய் நான் கொடியை எப்படியாவது ஏத்தணும்னு நினைச்சிட்டு போனவங்க தான் இன்னைக்கு செத்து போனாங்க. ஸோ உங்களுக்கு தெரியணும், அதுதான் இன்டெலிஜென்ஸ் மவுண்டன்ல. ஒன்று மைண்ட் கேம் நல்லா டெஸ்ட் பண்ணும், இமோஷன்ஸை டெஸ்ட் பண்ணும், திரும்பி போன்னு நிறைய வாட்டி சொல்லும். ஃபேமிலியை மிஸ் பண்ணுறீங்க, இவ்வளோ நாள் இழுத்தடிக்குது, அன்சர்டனிட்டி, பீக் ஏறுவோமா இல்லாமல், இல்லைனா கேம்ப் 3 திரும்பி இல்லைப்பா நம்மளால பண்ண முடியாது, ஹோல் டீம் வெளியில் வாங்கன்னு கூட சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இட் இஸ் என்டையர்லி மைண்டு ஸ்ட்ராங்காக இருந்துட்டு நீங்கள் இந்த ட்ரைனிங் எல்லாம் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அச்சீவ் பண்ணலாம். இதுக்குன்னு வேற ஊருக்கு ட்ராவல் பண்ணியோ அந்த மவுண்டனரிங் அது இன்னும் டு பெட்டர் யோர் ஸ்கில்ஸ் பண்ணலாம். ரொம்ப அதில் 50% விமென் 50% மென். இன்னொரு ஐ மீன் டோட்டல் குரூப்ல வந்து ஏன்னா 14 ஒரு பேட்ச் 12 ஒரு பேட்ச், டோட்டல்ல 2 பேர் they decided to turn back, they were not well, and அது intelligent decision. ஏன்னா போயிருந்தா கஷ்டமா இருந்திருக்கும் அவங்களுக்கு.